தொழில் பார்ட்னரா? ஆமா, அதுக்கான அக்ரிமெண்ட் கூட ரெடி ஆயிட்டு இருக்கு. நல்ல நாள் பார்த்து சித்து சைன் பண்றது மட்டும்தான் பாக்கி. நான் தங்கதுரைய தண்டனையில இருந்து காப்பாத்தி விட்டதுக்காகவும், யாருமே இல்லாத நிலைமையில நான் முன்ன நின்னு அவன் கல்யாணத்தை நடத்தி கொடுத்ததுக்காகவும் அவன் என் மகனுக்கு இந்த பார்ட்னர்ஷிப்ப பரிசா கொடுத்திருக்கான். அது தெரியாம நோட்டீஸ் அனுப்பி கெடுத்துட்டியே. அந்த தங்கதுரைய நான் என்னமோன்னு நினைச்சேன். அவன் பெரிய அறிவு கிரிமினல் தான். இல்லனா இந்த மாதிரிலாம் யோசிச்சிருப்பானா? என்ன சொல்ல வர? அவன் என்ன பார்ட்னரா சேர்த்ததுல உள்குத்து இருக்குன்னு சொல்ல வரியா? நிச்சயமா பாண்டிய மாமா எந்த நேரத்துல வேணாலும் நமக்கு எதிரா திரும்பலாம். அந்த மாதிரி திரும்புறப்போ நம்மளோட மாப்பிள்ள சித்தார்த் நம்ம கையில இருந்தா சொத்து நம்ம கையிலயே இருக்கோன்னு இந்த மாதிரி பிளான் போட்டிருக்கான். உன் அதீத கற்பனைக்கு ஒரு அளவே இல்லையா? தங்கதுரை என் மகனோட புத்திசாலித்தனத்தை பார்த்து வெறும் ஒர்க்கிங் பார்ட்னரா மட்டும் இருக்க சொல்லிருக்கான். இதுதான் அது ஆச்சரியமா இருக்கு. உங்க மகன் தான் உணர்ச்சி வசப்பட்டு தங்கதுரைய நம்புறாருன்னா, பெரிய புத்திசாலியா இருக்கிற நீங்களும் அவனை நம்புறீங்க பாருங்க. அதுதான் ஆச்சரியமா இருக்கு. ஒரு அட்வொகேட்டா புத்திசாலியா இருக்கிற நீங்க அம்மாவா முட்டாளா இருக்கேன்னு நினைச்சுக்கோயேன். எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. இப்ப இந்த நோட்டீஸ நீ வாபஸ் வாங்க போறியா இல்லையா? நோட்டீஸ வாபஸ் வாங்குறதுக்காக நான் நோட்டீஸ் அனுப்பல. அவன் ஏமாத்தி பறிச்ச சொத்தை வாபஸ் வாங்குறதுக்காக தான் நான் அனுப்பியிருக்கேன். இங்க பாருங்க, இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்னு தெரிஞ்சு அவன் உங்களை எனக்கு எதிரான பகடக்காய பயன்படுத்தணும்னு இந்த தூண்டில வீசிருக்கான். நீங்க சிக்கிட வேண்டாம். நான் ஒன்னும் கோமாளி இல்ல. வரவன் போறவன் வீசுற தூண்டில் எல்லாம் சிக்கிறதுக்கு. நீ இந்த நோட்டீஸ வாபஸ் வாங்கி ஆகணும். இல்லனா இதோட விளைவுகள் ரொம்ப கடுமையா இருக்கும். உறவையும் தொழிலையும் எதுக்கு ஒன்னா சேர்த்து வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க? நோட்டீஸ் அனுப்புனது உங்க வைஃப் இல்ல, அது அட்வொகேட் கௌரி. உன் ப்ரொஃபஷன் ஏன் ப்ரொஃபஷனை பாதிக்கிறப்போ அது உன் பர்சனல் லைஃபை பாதிச்சுதான் ஆகும். சரி, அதே நோட்டீஸ நான் அனுப்பாம வேற ஒரு லாயர் அனுப்பியிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? வேற லாயர் அனுப்பியிருந்தா ப்ராப்பரா கோர்ட்டுக்கு தானே போயிருப்பீங்க. அதே மாதிரி அவனை கோர்ட்டுக்கு போக சொல்லுங்க. அவன் பக்கம் நியாயம் இருந்தா வாதாட சொல்லுங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி நமக்குள்ள கொம்பு சேவி விட்டுட்டு மோத விட வேண்டான்னு சொல்லுங்க. அனுப்புன நோட்டீஸ வாபஸ் வாங்கிடின்னு சொன்னா அவனை இந்த மாதிரி இருக்க சொல்லுங்கன்னு நீ எனக்கு ஆர்டர் போடுறியா? இப்ப நான் உனக்கு ஆர்டர் போடுறேன். இந்த நோட்டீஸ வாபஸ் வாங்கி ஆகணும். நான் சொல்ற வார்த்தை உங்களுக்கு கோவத்தை வர வைக்கும். இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியல. மன்னிக்கணும். சொத்துக்கு சொந்தக்காரனா தங்கதுரை இருந்தா பல நூறு ஏழை குழந்தைங்களோட கல்வி கெட்டு போகும். அதனால வாபஸ் வாங்க மாட்டேன். இதுதான் உன்னுடைய இறுதி முடிவா? ஆமா. நல்லா யோசிச்சு சொல்லு. இந்த இறுதி முடிவுல இருந்து உனக்கு பல பிரச்சனை ஆரம்பிக்கும். அதை நான் தாங்கிக்க தயாரா இருக்கேன். அநேகமா நம்ம இல்வாழ்க்கை இறுதி கட்டத்துக்கு வந்துருச்சு போல. நீ 10 அடி பாஞ்சா நான் பல 100 அடி பாய்வேன். அது உனக்கு தான் டேஞ்சர். அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன். நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி. யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ.
செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. கரெக்ட், அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்கம்மா. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டா அது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.